ஹாய் 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 குடும்பங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த ட்ரிப் எங்கன்னா தேக்கடி. இந்த தடவை ஈவியில் காரில் தான் போகிறோம். ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி நான் உங்களை இது பண்ண விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த தடவை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எங்கள் எல்லா இடத்துலையும் சார்ஜர் எப்படி இருக்குது அதை தான் அப்படி பார்க்க போகிறோம். நம்ம போகிற இடத்துலலாம் பிரச்சனை இல்லாமல் போதான்ட்டு. நார்மலி அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் போகிறோம். பெரிய வண்டின்னா ஒரே சார்ஜிங்கில் போயிடலாம். ஆனால் நம்ம 4 சார்ஜிங்கில் போகணும். 4 சார்ஜிங்கில் 3 சார்ஜிங் பண்ணால் பேட்ரி ஒரு இது ஏசி கரண்ட் சார்ஜ் பண்ணி ஆகணும். டைரக்ட் கரண்ட் சார்ஜ் 3 சார்ஜ் பண்ணால் ஒரு ஏசி அட்லீஸ்ட் 4க்கு அப்புறமாவது ஒரு ஏசி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதை தான் நமக்குள்ள ஒரு சவால். ஸோ இந்த 24 கிலோவாட் பேட்டரியை வச்சுட்டு நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம். அது ஒரு இது பிறகு தேக்கடியில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் காமிக்கிறோம். போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் தேக்கடி இதெல்லாம். பிறகு ஃபுட் டூர் தனியாக போடுறேன், அது வீடியோ தனியாக இருக்கும். ஓகே, அப்போது நம்ம இன்றைக்கி காரில் போகும்போது நெக்ஸ்ட் சார்ஜிங் பாயிண்டில் வச்சு உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துட்டோம். முதல் சார்ஜிங் ஸ்டேஷன் திண்டிவனங்கிட்ட சால்வாடின்னு ஒரு இடத்துல. இங்கே தான் ஜியோன் சார்ஜிங் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அது ஆனால் ரேட் அதிகம், ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபா. ஆனால் மற்றதெல்லாம் 20, 21, 22 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியன் ஆயில் அதில் எல்லாம் போனீங்கன்னா 15 ரூபாயில் கிடைக்கும். ஓகே, இது இந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் இங்கே யாரும் இல்லை. ஒரு பஸ்ஸை வேறு 2 பஸ்ஸு கொண்டு சார்ஜ் போட்டானு. அதனால் நான் இப்போ சைடாக ஏற்றி அந்த கண்டக்டர்னா வெளியில் விடுறதுக்கு டிரைவர் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, நான் இப்படி ஒரு சைடாக விட்டு ஆங்கிளாக விட்டு அதில் எடுத்து சார்ஜிங் போடுறேன். இதுக்கு ஆப்போசிட்லேயே இவங்களுடைய இன்னொரு சார்ஜிங் இருக்குது. மசாலா டீ டைம்னு தெரியுதுல்ல, அங்கேயுமே 4 சார்ஜிங் இருக்குது. ஸோ இதை நம்பி வந்தீங்கன்னா ஜியோனை வச்சு பிளான் பண்ணி போனீங்கன்னா ஓரளவு நீட்டாக இருக்கும். மற்றபடி மற்றதை நம்பி போகிறது இந்தியன் ஆயிலு, பாரத் பெட்ரோலியம் அதெல்லாம் நம்பி போக முடியாது. ஒரு வழியில் டக்குன்னு ஏறி பார்த்து இருக்குன்னா சார்ஜ் போட்டுக்கிட வேண்டியதான். ஓகே, அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் போய்ட்டு சொல்கிறேன். அடுத்த ஒரு இதுக்கு வந்துட்டோம். சார்ஜர் இது உளுந்தூர்பேட்டை, இது டோல் பிளாஸா கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் இப்போ போட்டோம். நான் ஆட்டோ சார்ஜிங்கை இது பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் ஆப்லேயே செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பைசா போட்டு விட்டால் நம்ம கரெக்ட் பண்ண உடனே ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி இது பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே பக்கத்துலேயே வசந்த பவன் இதெல்லாம் ஹோட்டல் எல்லாமே பக்கத்துலேயே நீங்கள் போய் சாப்பிட. இப்போ நாங்களும் சாப்பிட தான் போகிறோம். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது 2வது இடம், அடுத்து 3வது. ஒரு வசந்த பவன் தான் எப்பவும் உள்ள வசந்த பவன். இது ஸ்ரீ வசந்த பவன். ஓகே, இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஓகே. சட்னிஸ் 3 சட்னி, முளவடி எல்லாம் வைக்கிறாங்க. சாம்பார் தனியாக கொண்டு வச்சுருக்காங்க. தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். நான் ஒரு கீ பொடி தோசை சொன்னேன், அவன் கீ தோசை. எல்லா தோசை தான், ஸ்பெஷலாகவும் இல்லை. அதனால் சாப்பிட்ற மாதிரி. இது கீ மசாலா தோசை, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ரேட்டையும் சொல்கிறேன், அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்கங்கிறதையும் சொல்கிறேன். பொடி தோசை, சட்னி, முளவடி எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. சாம்பார் எல்லாம் வச்சு வச்சுக்கிட்டு மெயினாக ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே கீ ரோஸ் தான் வைக்கணும். ஸோ வந்தீங்கன்னா ஒரு கேசரி வேறு கொடுக்குறாங்க. இனிப்பு ஒரு கேசரி வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சார்ஜ் போட்டுறவங்களா இருந்தால் அதை கொடுத்து அப்படிப்பாங்க. பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ
ஸோ சாப்பிட்டு வந்தோம், அதுக்குள்ளே 99% ஆகிடுச்சு. அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, பில்லு வந்து ஒரு 590 ஆச்சு. 160 ஒரு தோசை. ஓகே 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 ரேட் தான். திருப்பி நம்ம யூட்டர்ன் அடிச்சு போகணும். ஓகே, நீ அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷனில் ஃபர்தராக சொல்கிறேன். ஓகே, அடுத்து 3rd சார்ஜர் வந்து சேர்ந்துட்டோம். இது சமயபுரம் கிட்ட ஒரு ஜியான் சார்ஜர் தான் இது. ஸோ இதுவுமே இங்கேருந்து மதுரை போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டியை வச்சு கூட நம்மளால் போக முடியும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வரதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் செக் பண்ணிட்டு வந்தால் வரலாம். அதுக்கு பயந்து யாரும் ஈவி எடுக்காமல் இருக்க வேண்டாம். நான் அதை காமிச்சிருக்கேன். இதே இது இப்போ பெரிய வண்டியாக இருந்தேன்னா, இப்போ ஈவிட்டாரா B6 இதெல்லாம் எடுத்தோன்னா ஒரே ஸ்டெப்பில் வந்து இது வர போயிடும், மதுரை வர வேணாலும் போயிடும். சரி, சின்ன வண்டியில் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். நான் அடுத்து எப்படியும் ஃபியூச்சரில் எடுத்துடுவேன், எடுக்கும்போது காமிக்கிறேன். இனிமேல் நம்ம நேரம் மதுரையில் போய் நான் வந்து தேக்கடி தான் போகிறேன். ஆனால் மதுரையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். எனக்கு கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் இருக்குங்கிறதுனால மதுரையில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறேன். மதுரையில் போய் இது பண்ணுறேன். ஒரு சிறு ஹோட்டலில் அந்த ஹோட்டல்லையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தேனி போயிட்டு தேனியிலேருந்து தேக்கடி மலை ஏறிட்டோம்னா அங்கே கிளப் மஹிந்திராவில் ஸ்டே பண்ணுறேன். தேக்கடி விசேஷங்கள் இந்த வீடியோலேயே போடுவோம். அது பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸு, பிறகு காஃபி, டீ, இது ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் பார்வதி பவன். ஆக்சுவலாக உள்ள நிழல்லே 2 இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கலை. அதுக்குள்ளே வேறு 2 பேர் போட்டாங்க. நான் வெளியில் உள்ளதில் போட்டேன். ஓகே, போட்டாச்சு. இன்னும் வைக்கணும். ஏதாவது போய் ஜூஸை குடிச்சிட்டு சார்ஜை முடிச்சுட்டு அப்படி நேரம் மதுரைக்கு கிளம்புவோம். ஸோ டக்கர் கிராண்டேன்னு ஒரு ஹோட்டலில் ஒரே ஒரு டக்கர் சார்ஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை இது பண்ணியிருக்கேன். எப்படின்னு ஸ்லோ சார்ஜிங் போடணும்ல. இப்போ ஆல்ரெடி 3 சார்ஜிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோ சார்ஜிங் போட்டிருக்கேன். இன்னும் இது ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். கம்பல்சரி ஒரு ஸ்லோ சார்ஜிங் பண்ணணும். டக்கர்னு ஒரு சார்ஜர், வெறும் டைப் 2 ஸ்லோ சார்ஜர் மட்டும்தான் இருக்குது. 11.4 கிலோமீட்டரு ஓடுது. சரி, முதல்ல அதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகாது அப்படின்னாங்க. ஏன்னா நான் இல்லைன்னா ஜியான்லேயே இன்னொன்று கொஞ்சம் தூரம் போகணும். மதுரை வேலம்மாள் கிட்ட போய் சார்ஜ் பண்ணணும். இப்போ ஸ்லோ சார்ஜிங் கம்பல்சரியாக 3க்கு அப்புறம் போடுறோங்கிறதுனால இது 4th சார்ஜர். ஸோ நம்ம தேடி பார்த்தா எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. தேடி பாருங்கள். ஓகே, விவாஸ்ன்னு ஒரு ஹோட்டலில் தான் இது பண்ணேன். என்ன நம்பர் போட்டேன்? 3rd. ஓகே, நமக்கு இன்றைக்கி ஒரு நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது பண்ணிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரோ யூஸ் பண்ணிட்டு போட்ட மாதிரி இருக்குது ரூமு. எப்படி இருக்குது? லைட் போட் அதை இன்சர்ட் பண்ணுற ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. யாரோ யூஸ் பண்ணி பாதி மூடிட்டு போன ரூமு. 3000 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு வந்து கொடுக்குறது காஃபி குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இது பாத்ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. எல்லாம் யூஸ் பண்ண டவலு. 3000 ரூபாய்க்கு உள்ள ரூமு எல்லாம் பாருங்கள். எல்லாம் தில்வாஸ் ஹோட்டல் இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, மதுரையில் எதுவுமே சரியாக வரல. குமார் மெஸ்ஸில் ஆரம்பித்தது ஹோட்டல் ரூமு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆட்டோ கூட ஆக்சிடெண்ட்டு. வண்டி ஓட்டுறதும் ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குங்க. மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு ரூம் இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வேறு ரூம் மாற்றி கொடுத்துருக்காங்க. 3000 ருபீஸு. 3 பேருங்கிறதுனால நம்ம 3000 தான். எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுருக்காங்க. என்ன வேலை பண்ணுறோம்? பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அது நம்ம பார்த்தோன்னே அப்செட் ஆகிடுச்சு. இப்படிதான் ஒரு ரூம் வைக்கிறது. இது க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ரூம்.
ஓகே, என்ன பண்ணுறது? சரி, ஒரு நைட் தான், அது உடனே கிளம்பிடுவோம். கடுப்பாயிடுச்சுங்க. காலையிலேருந்து வண்டியை ஓட்டி வந்துட்டு இந்த கடுப்பு வேறு. தேனியில் அப்படியே டிரைவிங் போயிட்டுருக்கு. தேனின்னு வரல, இதிலேருந்து உசிலம்பட்டியிலேருந்து தேனி போகிற டிரைவிங் வந்து நல்லா இருக்குது. இப்போ ட்ரைவ் பண்ண பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அந்த தேனி டு கம்பம் ரூட்டும் நல்லாயிருக்கும். அது அப்படியே மரமாக நல்லா பசுமையாக இருக்கும். ஆனால் அந்த வெயில் சமயத்தில் பசுமை இருக்குமான்னு தெரியல, ஆனால் பார்ப்போம். இப்போ இப்படி போயிட்டே இருக்குது. நாங்கள் போயிட்டு இந்த தேனியில் சார்ஜிங் போடணும், அதுக்காக போயிட்டுருக்கோம். அது முடிச்சுட்டு நாங்கள் இடையில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். சாப்பாடு வீடியோ நான் சொன்ன மாதிரி தனியாக போடுறதுனால இதில் காமிக்கலை. இப்போ இங்கே தான் டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஒரு டீ கடை இல்லை. டீ கடை இருக்குது, எல்லாம் அந்த சைடாக இருக்குது. சரி, பார்ப்போம். தேனி பக்கம் ஒரு டீ கூட இந்த ஏரியாவில் ஒரு டீ எதுவும் நல்லா இருக்கும். அதனால் ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து தேனி வந்து சேர்ந்துட்டோம். தேனியில் ஒரு ஜியான் சார்ஜர். அதுதான் என்னடா ஜியான் சார்ஜராக காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஜியானில் வந்து ஆப்பில் போட்டிருக்கிறது ஓரளவு கன்ஃபார்மாக இருக்கும். ஜியான் மாத்திரம் இல்லை, இப்போ நான் மதுரையில் ஸ்லோ சார்ஜிங் டக்கர்லேயும் பண்ணேன். ஸோ எங்கே இப்போ போகிற வழியில் ஒரு சேஃப்டிக்காக வந்து நான் வந்து ஜியோ பிபியில் போட்டாலும் போடுவேன். இப்போ போய் எவ்வளவு கிலோமீட்டர் ஆகுது கம்பத்துலேன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு தேவைன்னா, ஏன்னா மலை ஏற போகிறோம், அது ஒரு 9 கிலோமீட்டர் தான் மலை ஏறுவோம். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஏறிடலாம். இருந்தாலும் தேவைன்னா ஒரு சேஃப்டிக்கு போட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். இல்லைன்னா கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, இது வரைக்கும் நான் போன இதில் எதுலேயுமே வந்து சார்ஜர் இல்லை, இது இல்லைன்னு பிரச்சனை இல்லாமல் தான் வந்திருக்கேன். இந்த சின்ன காரை வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ தூரம் வர முடியுது. கரெக்டாக சார்ஜிங் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஈவி காரை வச்சுட்டு போக முடியாது, சில பேர் நெகட்டிவாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த சின்ன காரை வச்சுட்டு இவ்வளோ நான் போன சார்ஜர் எதுலேயுமே நான் உங்களுக்கு அப்பப்போ எல்லாத்தையுமே உடனே காமிக்கிறேன். பிரச்சனை இருந்தால் பிரச்சனையும் காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இன்னுமே முடிஞ்சதுன்னா அப்படி அதில் மலை ஏறிட வண்டி தான். மலை ஏறி தேக்கடி போயிட வண்டி தான். அது தேக்கடி போயிட்டு கிளப் மஹிந்திராவில் தான் ஸ்டே பண்ணுறேன், அதை காமிக்கிறேன். தேக்கடி டு தேனி டு தேக்கடி ரூட்டு ஓட்டுறதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 சைடும் மரங்களாக இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக அப்படி போகிறதுக்கு வந்து நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இது டிரைவிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகண்டேன், ரிலாக்ஸ்டாக போனாலும் போதும், அட்டகாசமாக. இதெல்லாம் வந்து டிரைவிங் போகும்போது மட்டும்தான் கிடைக்கும், பஸ்ஸில் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கார் இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பஸ்ஸில் போய் தான் ஆகணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கார் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு எலக்ட்ரிக் காராவது இருந்தால் கூட இதை எடுத்துகிட்டு இப்படி ஜாலியாக வாங்க, நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள், கூலாக ரிலாக்ஸ் 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 சில் வைப். ஓகே, மலை ஏறதுக்கு ஆக்சுவலாக இங்கேருந்து எனக்கு வந்து குமிழி மலை வந்து லோயர் கேம்ப்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. லோயர் கேம்பில் இருந்து வெறும் மேப்பில் வந்து 8.7 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஸோ மலை வந்து 8.7 கிலோமீட்டர் தான் இருக்குன்றதாங்க. அதனால பெரிய அளவு இருக்காது. ஈவன் நம்ம போன திருப்பதி மலையை விட இது சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மலையில் ஏறும்போது சில இது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறேன். நமக்கு வண்டியில் வந்து 69% இருக்குது. 8% ஈஸியாக ஏறும்னு நினைக்கிறேன். நான் இங்கே திருப்பதியெலாம் ஏறியிருக்கோம். ஓகே, மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. இதுதான் மலை ஏற்றம். இங்கேருந்து மலை ஏறுது. ரொம்ப பெரிய மலை இல்லை, பார்த்தீங்களா? இங்கேருந்து குமிழி 7 கிலோமீட்டர் தான். ஓகே, இது அங்கே எத்தனை ஹேர்பின் பென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஆனால் எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம ஆரம்பிப்போமா? மலை ஏறிட்டோம். எலிஃபண்ட் கிராசிங் இதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பாடு தான் ஃபுல் பேஞ்சிட்ருக்கு. இது பெரியார் பவர் ஸ்டேஷன்.
அதாவது இந்த மாதிரி மலையிலேருந்து வர தண்ணி இதுலேருந்து வந்து இது உண்டாகலாம். நம்மளை விட ரொம்ப ஸ்லோவாக ஒருத்தர் போயிட்டுருக்காரு. மலை ஏறணும்னா பயப்படுவார் போல இருக்கவர். 20 ஸ்பீடு தான் அவங்க போட்டிருக்காங்க. இது கேரளா இதில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த இடம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. மேலே போனதுக்கு அப்புறம் தான் கேரளா டிபார்ட்மெண்ட்டாக மாறும் இருக்கு. இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் டிரைவிங்க்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. அது அப்படியே போகிறதுக்கு அடடே பிரமாதமாக இருக்கு. ஓகே, ஒரு சின்ன வளவு கீழே ஒரு கோயில் இருக்கு. இந்த மாதிரி மலை ஏறும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன கோயில் இருக்கும். வழிவிடும் முருகன் திருக்கோயில். முருகனே காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களையும் காப்பாத்து, இல்லாதவங்களையும் காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து. ஓகே, இது செங்குத்தா நமக்கு வந்து இன்னும்தான் பயங்கரமா குறையும். இதுல வந்து டிவியில பொறுத்த வரைக்கும் மலை ஏறும்போது பயங்கரமா குறையும், இறங்கும்போது அப்படியே இதாகும். திருப்பதியில் உள்ள மலை வந்து இந்த ஸ்டீப்னஸ் தெரியாது, இதில் வந்து ஸ்டீப்னஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. அப்படி செங்குத்தா அப்படி ஏறுறது வந்து தெரியுது. வளைஞ்சு வர்றது. திருப்பதியில் வந்து இப்படி இதாக தான் போகும். இதில் வந்து அப்படி இல்லை, அப்படி ஏறது வந்து நல்லா தெரியுது. இதுதான் பொது. நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் ஹார்ன் அடிக்கணும், இல்லைன்னா ஹார்ன் அடிக்காமல் போயிடலாம். நம்ம 68 இதில் ஆரம்பித்தோம். இப்போ இன்னும் 3 கிலோமீட்டர் தான், 61 தான் இருக்குது. நம்ம ஈஸியாக மலை ஏறிடுவோம், பிரச்சனையே இல்லை. இது வந்து பிரம்மாஸ் தான் சொன்னான். நான் இன்னொரு சார்ஜ் வந்து சேஃப்டிக்கு அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தேனியிலேருந்தே அடிக்கலை, தேனியிலேருந்தே வந்துட்டுருக்கோம். ஒரு சார்ஜ் வேணால் சேஃப்டிக்கு 100% போட்டுக்கலாமான்னு சொன்னப்போ இல்லை, அவன் பிரம்மா வந்து இன்னும் நம்ம இதில் தான் ஏறணும் அப்படின்னா. சரி, அவன் சொல்கிறானே, அவன் நம்பி ரிஸ்க் எடுத்து ஏறியாச்சு. இது நம்ம பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால்குலேஷன் போட்டிருக்கான். அது பிஎம்எஸ் மாதிரி வண்டிக்கு இருக்கிற மாதிரி இவன் இதில் இது பண்ணியிருக்கான். அதெல்லாம் போட்டு எப்படியோ ஓகே, இந்த வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 2.7 கிலோமீட்டர் தான் என்ன பாக்கி. இன்னும் 60% இது இருக்குது. ஓகே, சியோகா ஏவிலே அதுலேயே நம்ம வந்து குமிளி தேக்கடி வந்து சேர்ந்துட்டோம். பரவாயில்ல, கூட்டம் அதிகம் இல்லை. இதிலேருந்து நம்ம வந்து கேரளா இந்த செக் பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு. இதுலேருந்து இனிமேல் கேரளா. இதுதான் வந்து குமிளி பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்து தேக்கடிக்கு வந்து அந்த ஜீசஸ்லாம் இருக்கு பாருங்க, இந்த சைடு அப்படி இறங்கி நம்ம கிளப் மஹிந்திரா ரிசார்ட்டுக்கு வந்து இப்படி போகணும். ஜீசஸ் எல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. இதுலேருந்து இந்த சைடு அப்படியும் வரலாம். அது ஒன்றுமே நினைக்கிறேன், போகிறது இந்த சைடு போகணும்.